பைபிள் குவிஸ் சீசன் 7 8ஆம் நாள் கேள்விகள். 1. மரியாள் மற்றும் சகரியாவை சந்தித்து பேசின தேவதூதனின் பெயர் என்ன? அவரின் பெயர் எத்தனை முறை லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? 2ஆம் கேள்வி. யோசேப்புக்கு தேவதூதன் சொப்பனத்தில் எத்தனை முறை காட்சியளித்து தகவல்களை கொடுக்கவும் வழிநடத்தவும் செய்தார்? இந்த 2 கேள்விகளுக்கும் சரியான பதிலை கண்டுபிடிப்பதற்கு மத்தேயு 1-2 அதிகாரத்தையும் லூக்கா 1ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் தேடினா கண்டுபிடிக்க முடியும். சரியான பதிலை வேத ஆதாரத்தோடு எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. பைபிள் குவிஸ் இந்த நிகழ்ச்சி கடந்த 6 மாதங்களாக அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பங்கு ஆற்றிருக்குன்னு நான் நம்புகிறேன். அநேகர் வேதத்தை தேடி ஆராய்ஞ்சு பங்கு பெற்று சரியான பதில்களை அனுப்பி கொண்டு இருக்கிறீங்க. இந்த மாதம் டிசம்பர் மாதமும் மிஸ் பண்ணிடாமல் அனுப்பி வைங்க. கடந்த 6 மாதங்களும் பங்கு பெற்று சரியான பதில்களை அனுப்பி வைத்த ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அழகான பரிசை எங்கள் குழுவின் வழியாக அனுப்பி வைக்க நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த பைபிள் குவிஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எந்த விதத்தில் ஆசீர்வாதமாக இருந்துச்சுங்கிறத எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்பட்றோம். அது மனதிலிருந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு வாய்ஸ் நோட்டாக கூட இருக்கலாம். அது நிச்சயமாக எங்களை ஊக்கப்படுத்துன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் பைபிளை திறந்து தேடி கண்டுபிடித்த ஒவ்வொரு கரத்தையும் உள்ளத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.